பெட்ரோல் போடணும் நமக்குன்றதால பசங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது கூட முடிய மாட்டேங்குது. பெட்ரோல் போறது காசு வேணும். இது விலைவாசி தான் ஏறினே இருக்குது. ஆனா எங்களுடைய தொழில் வருமானம் பாத்தீங்கன்னா அதே நிலைமையில தான் இருக்கு. யாருக்குமே சம்பளம் ஏறல சார், அதே சேலரியில் தான் இருக்கும். பட் ஆனா பெட்ரோல் ரேட்டு மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ரேட் ஏறினுக்குது. திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம். நான் ஒரு வெல்டரு, ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்றோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம். இதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி பெட்ரோல் விலை அதிகமாக ஏற்றின்னு போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூலியெல்லாம் கம்மி தான். இதை வச்சு தான் நாங்கள் பழப்பு நடத்தணும். இந்த மாதிரி பெட்ரோல் விலை ஏற்றினா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒரு தகுந்த ஆதாரம் எடுத்து விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நான் திருவள்ளூர்லேருந்து இந்தியன் ஆயில் பங்க்லேருந்து மேனேஜர் பேசுகிறேன். விலை போன 4 நாள் முன்னாடி இருந்தாங்க, மறுபடியும் இப்பவும் ஏற்றிருக்காங்க. அதனால் மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் இது ரேட்டு இவ்வளோ ஏறிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதோடு கூட அவங்க எங்க கூட சில நேரத்தில் சண்டை போடவும் செய்கிறாங்க. நேற்று ஒரு ரேட் இருந்தது, இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கேன்னு பிரச்சனைகள் வருது. இதனால் பொதுமக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் விலையை கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். நான் கம்மல் தனியார் கம்மல் ஒர்க் பண்ணுறேன். பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறேன். வருஷம் ஃபுல்லாக பைக்கில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ திடீர்னு பெட்ரோல் விலை ஏறிச்சு. காரணத்தினால ரொம்ப அவதிக்குள்ளாகிறோம். இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாமையும் பெட்ரோல் காய்கள் காசு இல்லாமையும் இவ்வளோ கடன் வாங்கி பெட்ரோல் பண்ண வேலைக்கு போகிறாங்க. இந்த விலைவாசி மிகவும் பாதிக்கப்படுது. எங்களை மாதிரி ஏழை பிள்ளைகளும் ஏழை மாணவர்களுக்கும் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பாதிக்கப்படுது. இது காரணம் தமிழக அரசு இது முடிவு எடுக்கணும். மத்திய அரசு இதை பார்க்கணும். இந்த விஷயத்தைய பெட்ரோல் இருக்கிறவன் பெட்ரோல் போட்டு போவான், இல்லாதவன் நான் கஷ்டப்படுறாங்கல்ல, என்ன பண்ணது? என் பின்தாங்கி தான் இருக்கும். இன்னமும் நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கோம். இப்போ பெட்ரோல் விலை மறுபடியும் ஏற்றிருக்காங்க. 4 நாள் முன்னாடி தான் 3 ரூபா ஏற்றினாங்க. இப்போ மறுபடியும் 1 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் அப்போ எப்படி தான் நாங்கள்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறது? பழைய மாதிரி நடந்து தான் போனோம் போல இருக்கே. இப்போ தான் நாங்கள் இங்கே தான் பெட்ரோல் போனோம். எப்போ எங்கே போனாலும் வந்தாலும் வண்டியில் தான் போகிறோம். இப்போ எங்கன்னா ஊருக்கு போகிறது கூட முடியல, பெட்ரோல் இல்லை. காசு ஏற்றிட்டே போனால் நாங்கள் சாதாரண மக்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்? இப்போ தான் ஏற்றுனாங்க. இதுக்கு கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுத்து பெட்ரோல் விலை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறோம், ஹவுஸ் கீப்பிங் தான். பெட்ரோல் விலை ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஏறினே இருக்குது. நாங்கள் இப்போ வண்டியில் போய் நாங்கள் வேலை செஞ்சால் தான் பசங்களையும் படிக்க வைக்கணும், இதுவும் பண்ணலாம். சம்பளமாக ஏற மாட்டேங்குது. பெட்ரோல் விலை மட்டும் பாட்டுன்னு ஏறினே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது சார், சொல்லுங்கள் சார். எங்கள் வீட்டிலேருந்து வரத்துக்கு பஸ் வசதியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பைக்கில் தான் வரணும் நாங்கள். பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இது அதிகமாக தான் சார் இருக்குது. அடிக்கடிக்கு அதிகமாக ஏற்ற தொட்டு எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டப்படுறீங்க? எதுவுமே பெட்ரோல் போடணும் நமக்குன்றதால பசங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கறது கூட முடிய மாட்டேங்குது. பெட்ரோல் போறது காசு வேணும், இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதுக்கும் முடியல. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் இதுக்கும் நாங்கள் இது பண்றதுக்கு ரொம்ப சரியா இருக்குது சார். என்ன பண்ணணும்? பெட்ரோல் விலை கம்மி பண்ணோம் சார். நான் இங்கே திருவள்ளூரில் தான் இருக்கிறேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஒரு 4 ரூபாய் பெட்ரோல் விலை ஏற்றினாங்க. இன்னைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏறினே இருக்குது. நாங்கள் வண்டி ஓட்டுறதா என்ன பண்ணுறது தெரியல. விலைவாசி தான் ஏறினே இருக்குது. ஆனால் எங்களுடைய தொழில் வருமானம் பார்த்தீங்கன்னா அதே நிலைமையில தான் இருக்குது. நாங்கள் பெட்ரோல் போடணுமா இல்லை வீட்டுக்கு எடுத்துன்னு போனோமான்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், வண்டி ஃபுல்லாக ட்ரை எடுத்துன்னு போடுறேன், பெட்ரோல் விலை ஏறி இருக்குதுன்றாங்க. நாங்கள் 1 லிட்டரு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. இது மத்திய மாநில அரசு தான் நடவடிக்கை எடுத்து இது பெட்ரோல் விலைவாசியை குறைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 4 ரூபா ஏறிச்சு ஒரு 3 நாள் முன்னாடி. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அகைன் காலையில் 82 பைசா ஏறி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் போனால் மக்கள் என்ன ஆவாங்கன்னு தெரியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே லோன் எடுத்து தான் பைக் எடுக்கிறாங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு பெட்ரோல் விலையும் ஏறின்னு போச்சுன்னா மக்களோட நிலைமை திரும்ப அகைன் சைக்கிளுக்கு தான் போகிற நிலைமைக்கு வருது. எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலர்லாம் ஓரம் கட்டாங்க, சைக்கிளில் போயின்னுக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு மத்திய அரசோ மாநில அரசோ தலையிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன பண்ணணும், இல்லை இதுவே பெட்ரோல் ரேட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது மாற்று ஒன்று பண்ணணும். நன்றி சார். என்னன்னா யாருக்குமே சம்பளம் ஏறல சார், அதே சேலரியில் தான் இருக்கும். பட் ஆனால் பெட்ரோல் ரேட்டு மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ரேட் ஏறினுக்குது. ஸோ அதனால மக்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்கு. இது மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை, மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் வேலைக்காகும்.